சென்னை தியாகராய நகர் ராமன் சாலையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு வீடு அருகே கூகுள் மேப் மற்றும் ஸ்ட்ரீட் வியூ அப்டேட்டாக சாலைகளை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த டெக் மஹிந்திரா நிறுவனத்தின் வாகனங்களை தேனாம்பேட்டை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையில கூகுள் மேப் மற்றும் ஸ்ட்ரீட் வியூ அப்டேட்காக ஆப்பிள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் எடுத்திருந்த டெக் மஹிந்திரா நிறுவனத்தின் 7 வண்டிகளை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா இன்று மதியம் 3 மணி அளவில் டி நகர் ராமன் சாலையில் இருக்கக்கூடிய எம்பி டி.ஆர். பாலு வீடு அருகே சாலைகளை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தால் தேனாம்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு வாகனத்தில் 360 டிகிரி சுற்றும் வகையில் ஒரு கேமராவுடன் இந்த வாகனங்கள் புகைப்படம் எடுத்திருப்பதாகவும் அது குறித்த தகவலை தேனாம்பேட்டை போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து விசாரணைக்காக அந்த வண்டியை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் இந்த வண்டியானது 360 டிகிரி சுற்றும் வகையில் கேமரா விஷுவலை சென்னை முழுவதுமாக இந்த நிறுவனத்தை சேர்ந்த வண்டிகள் புகைப்படம் எடுத்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இணை ஆணையர் கிழக்கு இணை ஆணையர் அலுவலகத்தில் தொழில்நுட்ப பிரிவினர் அலுவலகத்தை கொண்டு சென்று அங்கு சோதனை மேற்கொண்டார்கள். குறிப்பா சென்னை முழுவதுமாக 7 வண்டிகளில் இதுமுறை பல இடங்களில் இந்த புகைப்படங்கள் எடுத்திருப்பதாகவும் அதனால அந்த வாகனங்களை கொண்டு வந்து அதில் கூடிய புகைப்படங்களை சோதனை செய்யும் வகையில் தற்போது அந்த 7 வாகனங்களை பறிமுதல் செய்து கிழக்கு ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சாலைகளில் இதுவரை என்னென்ன புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்த காவல்துறை தொழில்நுட்ப அணியினர் இந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக நாளை வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது நடைபெறக்கூடிய நிலையில இந்த ஆப்பிள் நிறுவனத்திற்காக விஷுவல் மற்றும் புகைப்படங்கள் எடுப்பதாக டெக் மஹிந்திரா நிறுவனம் சாலைகள் எதுக்காக எடுத்தார்கள் என்ற விசாரணையும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 7 வாகனம் தற்போது கிழக்கு இணையாணையர் அலுவலகத்தை வைத்து சோதனையானது நடைபெற்று வருகிறது.